2026ல ருத்ராஜ் கெய்க்வாடால இந்த ஸ்குவாடை வச்சுட்டு சிஎஸ்கேவை பிளே ஆஃப்ஸ் கொண்டு போக முடியுமா? அவங்களோட ஆக்ஷன் பைஸ் எப்படி இருந்துச்சு, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த இடத்துல கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ என்னோட ஒப்பீனியன் அண்ட் தாட்ஸை இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் நம்ம வீடியோ நீங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றதுக்கு பர்சனலாக எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். 2026க்கான மினி ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு நல்லாவே போச்சு. யாரும் எதிர்பார்க்காத விதமா 2 யங்ஸ்டர்ஸை எடுத்தாங்க. அதுதான் அன்னைக்கு தேதிக்கு கிரிக்கெட் வேர்ல்ட்ல டாக் ஆஃப் த டவுனா இருந்துச்சு. ஏன் சிஎஸ்கே ஃபேன்ஸே கொஞ்சம் குழம்பே இருந்திருப்பாங்க. என்னடா இது, எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு போவாங்க, திடீர்னு யங் பிளேயர்ஸை எடுத்தாலும் இவ்வளவு அமௌண்டா கொடுத்து எடுப்பீங்கன்ட்டு நிறைய ஃபேன்ஸே கன்ஃபியூஸ் ஆயிருந்தாங்க. அந்த அளவுக்கு சிஎஸ்கேவோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. இது சிஎஸ்கேக்கு நல்லதான்னு கேட்டா அதற்கு காலம் தான் பதில் சொல்லும். இதை தவிரையும் நிறைய நல்ல டீசன்ட் பிக்ஸை எடுத்திருந்தாங்க. அகில் குசேனை நிறைய பேருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே அவர் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்ட்டு. அவர் இவங்க பேஸ் பிரைஸ்ல எடுத்தது ஒரு நல்ல பிக் தான். இவரை தான் நம்ம ஜடேஜாவுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா நினைச்சிருப்பாங்க போல. சரி இவ்வளவு அமௌண்ட்டுக்கே கொடுத்து எடுத்தாங்கன்னு நினைக்கிறப்பதான் பிரசாந்த் வீர 14.2 crores கொடுத்து எடுத்தாங்க. அவரை வர ஜடேஜா 2.1 சொல்றாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருந்தோம். இதை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதையும் போய் பாருங்க. கார்த்திக் சர்மாக்கும் 14 crores கிட்ட கொடுத்து எடுத்திருந்தாங்க. எதுக்குடா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் சேமிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு பாக்குறாங்க. ஏஜும் நல்லா இருக்கு, ஒரு ராஜஸ்தானி அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். சோ இவரையும் அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்தாங்க. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பைனா அது கண்டிப்பா மேத்யூ ஷாட் தான். அவரையுமே நல்ல பிரைஸ்க்கு எடுத்தாங்க. சப்போஸ் இவர் விளையாடினார்னா என்ன பொசிஷன்ல விளையாடுவாருங்கிறது யாருக்குமே தெரியல. ஒரு யூகிக்கவே முடியாத பிக்காகவும் மேத்யூ ஷாட் இருக்கிறாரு. ஏன்னா மேத்யூ ஷாட் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ரைட்? மேபி டெவால் பிரேவிஸ்க்கான பேக்கப்பா இருக்குங்கிற மாதிரி நானே நினைச்சுக்கிட்டேன். அதை தவிர அமான் கான், சர்ஃப்ராஸ் கான்ட்டு டொமஸ்டிக் டேலண்ட்ஸையும் எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா நம்ம ஹெட் கோச் ஃபிளெமிங் இருக்காரே, அந்த நியூசிலாந்து வாசம் என்ன வீசலையே நினைக்கிறப்பதான் மேட் ஹென்ரியும் ஜாக் ஃபோக்ஸையும் டீசன்ட் ரேஸ்ல எடுத்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நல்ல பிக்கா ராகுல் சஹரை நியர்லி ஒரு 5 crores கிட்ட கொடுத்து எடுத்தாங்க. பர்சனலா எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ராகுல் சஹர் அப்படி இல்லைன்னா ரவி பிஷ்னாயி 2 இந்தியன் ஸ்பின்னர்ல யாராட்ட ஒருத்தரை சென்னை எடுத்துருவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதை ப்ரிடிக்ட் பண்றதும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் கிடையாது. சென்னைட்ட நிறைய அமௌண்ட் இருந்ததுனால ஈஸியாவே எடுத்துட்டாங்க. அண்ட் ஜடேஜா, ரவி அஸ்வின்ட்டு டாப் ஸ்பின்னரும் ரிட்டையர்ட் ஆக சென்னைக்கு இது ரொம்ப தேவைப்படுச்சு. ஸோ இந்த பிளேஸை சூப்பர்பாவே ஃபில் பண்ணாங்க. ராகுல் சஹரும் மும்பை இந்தியன்ஸ் பீக்கா பெர்ஃபார்ம் பண்ண காலத்துல எம்ஐக்காக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சேப்பாக்ல அப்பவே விளையாடுறப்பெல்லாம் நல்லாவே போல் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா இவரோட அடிஷன் சிஎஸ்கேக்கு ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ ஓவராலா ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங் பக்காவாவே இருக்கு. எப்படி சொல்றேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சஞ்சு சாம்சன் இப்போதைக்கு ட்ரேட் பண்ணாங்க. மோஸ்ட்லி அவர் ஓபன் பண்ணுவாருங்கிற மாதிரி பர்சனலா நான் நினைக்கிறேன். இன்னொரு ஓபனரா மோஸ்ட்லி ஆயுஷ் மாத்திரே இருக்கும். அப்படி இல்லைன்னா கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இறங்கினா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஆஸ் ஒரு காமன் கிரிக்கெட் ஃபேனா நான் என்ன பாக்குறேன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட் எப்பெல்லாம் ஓப்பனிங் பண்ணிருக்காரோ சிஎஸ்கே அந்த டைம்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஈவன் நீங்க லாஸ்ட் இயர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே டீம் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அவரும் கான்வேயும் இருந்தாரு. ஸோ 2 பேரும் ஓபன் பண்ணியிருந்தாலே டீமோட பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருந்திருக்குங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அப்படி போயிட்டு இருக்கப்ப ஆஸ் அ கேப்டனா அவர் முன் வராம ஒன் டவுன் பொசிஷன் தான் எனக்கு கம்ஃபர்டபுள், நான் அங்கதான் விளையாடுவேன்ட்டு அவரும் சொல்ல, ஹெட் கோச்சான ஃபிளெமிங்கும் கேப்டனுக்கு ஒன் டவுன் விளையாடுறதுக்கு தான் விருப்பம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இது ஒரு காமன் கிரிக்கெட் ஃபேனா எனக்கு இதை ஏத்துக்க முடியல. ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு பிளேயரா இருந்தா பிரச்சனை இல்ல, ஒரு கேப்டனா இருந்துட்டு டீம் அந்த சரிவை நோக்கி போயிறப்ப ஃப்ரண்ட்ல வந்திருக்கணும். பட் அவர் வராது, அது பெரிய அளவுக்கு இம்ப்ரெசிவா தெரியல. அதை தவிர டெவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல்ட்டு எக்கச்சக்கமான நல்ல பிளேயர்ஸை லாஸ்ட் சீசன் ஃபைன் பண்ணாங்க. சிவம் துவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயர் கொடுக்கலனாலும் ரீசன்ட் டைம்ஸ்ல பவுலராவும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவரை வச்சு ஒரு 2-3 ஓவர்ஸ் தள்ளலாம். துபேயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடுறாரு. பட் சேஸ்ன்ட்டு வர்றப்ப அந்த ஒரு பிரஷர் கொஞ்சம் தெரியுது. அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாருன்னா டீமுக்கு அது பெரிய பெனிஃபிட்டாக அமையும். ஸோ பர்சனலா அந்த டாப் 5 நல்லா செட்டில்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அதுக்கு ஃபார்ம் தான் காரணமா இருக்குமே தவிர அந்த டாப் 5 செட்டில்ங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னரா நூர் அகமது தான் இருந்தாரு. இந்த ஆப்ஷன்ல வேற லெவலே பண்ணிருக்காங்க. ராகுல் சஹரை டீம்ல கொண்டு வந்தது பெரிய பிளஸா நான் பாக்குறேன். ஷியோரா அவரு 11ஸ்லயும் விளையாடுவாரு. அதை தவிர ஆக்ஷன்ல அகில் குசேனை எடுத்ததும் ஒரு நல்ல மூவாக நான் பாக்குறேன். ஸோ இதை தவிர ஸ்பின் போடக்கூடிய கேப்பபிலிட்டி, சப்போஸ் மேத்யூ ஷாட் விளையாடுறாரு அப்படின்னா அவரும் கை சுத்துவாரு. ஸ்ரேயஸ் கோபாலும் ஒரு இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஐபிஎல்லையும் நிறைய மேட்சஸ் விளையாடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பின்னர். ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை பாக்குறப்ப எனக்கு பெரிய பயம் எதுவுமே வரல. ஏன்னா பக்காவாக இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் பெரிய மைனஸ்லாம் இல்ல. மேட் ஹென்ரி, அனுஷுல் கம்போஜ், குர்ஜப்னீத் சிங், கலீல் அகமத், முகேஷ் சௌத்ரி, நாதன் எலிஸ், ஜாக் ஃபோக்ஸ், ஜெமி ஓட்டன், ஏன் நம்ம தூபைன்ட்டு பக்காவாக இருக்கு. இவங்க எல்லாருமே மிடில் ஆஃப் த ஓவர் பவர்
பிளேஸ்ல நல்லாவே போடுவாங்க. இன்ஃபேக்ட் மேக் 20 எடுத்திருக்கப்பெல்லாம் அந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இவர் நியூசிலாந்து பிச்சர்ஸ்லாம் நல்லா போடுவார் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. பவர் பிளேல நீட்டா லைன் அண்ட் லென்த் பக்காவா மெயின்டைன் பண்ணுவோம். எப்படி நம்ம ஜோஸ் ஹேசல்வுட் ஆஸ்திரேலியாவுக்காக பண்ணுவாரோ அந்த மாதிரி எக்ஸலண்டா டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல் பவுலர் தான் மேட் ஹென்ரி. ஸோ பவர் பிளேல நல்லாவே பவுல் பண்ணுவார். நீங்க ஜாக் ஃபாக்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவருமே இனிஷியல் ஓவர்ஸ்லாம் நல்லா பண்றாரு. நீங்க மும்பை இந்தியன்ஸ்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அந்த இனிஷியலா அந்த ஸ்விங்லாம் கண்டிப்பா இவருக்கு கிடைக்கும். ரைட் ஹேண்டர்ஸ்க்கு இன் ஸ்விங், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அவுட் ஸ்விங்லாம் சூப்பராகவே போட்டுட்டு இருக்காரு நம்ம ஜாக் ஃபாக்ஸ். ஒரு கலில் அகமது, முகேஷ் சௌத்ரி இவங்க எல்லாருமே அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ல வேற லெவல்ல போடுறாங்க. பட் அந்த டெத் ஓவர்ஸ் நீங்க வர்றப்ப ஒரு நாதன் எலிஸ், ஜேமி ஓவர்டன் இந்த மாதிரியான நேம்ஸ் தான் இருக்க தவிர ஒரு டாமினண்டான பிளேயர் யாருமே இல்ல. நாதன் எலிஸ் ஒரு நல்ல பிக்காக இருந்தாலும் அவரை எப்பவுமே ஒரு பட்டா பாக்கியம் படாட்டி லேய மாதிரியான கேஸ் தான். போட்டா எக்ஸலன்ட் பவுலிங் போட்டுருவாரு. சப்போஸ் விழல அப்படின்னா இவரை பிரிச்சிருவாங்க. நீங்க பிபிஎல்ஓ இல்ல மித்த லீக்ஸ் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நேதன் எலிஸ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். ஸ்லோயர் பவுன்சர்ஸ்லாம் சூப்பராகவே போடுவாரு. அதுல எந்த விதமான குறையுமே இல்ல. பட் அந்த ஒரு த்ரெட்டை ஒரு ட்ரஸ்ட்டை இவர் கொண்டு வராரான்னு கேட்டா அது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஜேமி ஓட்டனும் மோஸ்ட்லி 11ஸ்ல இருப்பாரான்னு கேட்டா தெரியல. ஏன்னா சிஎஸ்கேவோட காம்பினேஷன் அவங்க என்ன மாதிரி ஐடியா பண்ணி வச்சிருக்காங்கிறது நமக்கு புரியல. சிஎஸ்கே முஸ்தபிசூர் ரஹ்மானுக்கு போனாங்க பட் கிடைக்கல. முஸ்தபிசூர் ரஹ்மானும் ஒரு ப்ராப்பர் டெத் பவுலர் மாதிரி தெரிவாரான்னு கேட்டா அதுக்காக ஆன்சர் என்கிட்ட இல்ல. பிகாஸ் சிஎஸ்கேக்கு அவர் விளையாடுறப்ப டீசெண்டா தான் பவுல் பண்ணாரு. குறிப்பா அந்த எல்எஸ்டி மேட்ச்ல தான் கொஞ்சம் எக்கனாமியா போன மாதிரி தெரிஞ்சு. அப்படி அவர் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கலனாலுமே ஒரு பிக் நேம் பிளேயர் அந்த ஸ்லோயர் ரவுண்ட்ஸ் கட்டர்ஸ் இதெல்லாம் வச்சிருப்பாரு. இப்ப நாதன் எலிஸே நல்லா போடுறாருனாலுமே அவருக்கு சப்போர்ட் பண்ற இன்னொரு சைடுல இருக்க பவுலர் யாருமே இல்லங்கிறது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆக நான் பாக்குறேன். லாஸ்ட் இயர் பத்திரானா எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்கல. பட் அவர் 11ஸ்ல இருக்கிறப்ப ஆப்போனண்ட்டுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். அப்படியே நீங்க கேட்காத எடுத்துக்கிட்டீங்கன்னா ரசில் என்னதான் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் அவரால் கொடுக்க முடியலனாலுமே ரசில் கிரவுண்டுக்குள்ள வராரு அப்படின்னா ஆப்போனண்ட்டுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஸோ இது ஃபார்மை பொறுத்தது இல்ல, அந்த பிளேயரோட ரெக்கார்ட்ஸை பொறுத்தது. அப்படி ஒரு சிஎஸ்கேக்கான ஒரு ப்ராப்பர் டெத் பவுலர் இல்லையோ அப்படின்ற மாதிரி பர்சனலா நான் ஃபீல் பண்றேன். அண்ட் இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காமன் கிரிக்கெட் ஃபேனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா சிஎஸ்கே ஒரு இமிடியேட் சக்சஸ்க்கு போன மாதிரி தெரியல. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2024ல கேகேஆர் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு ஹார்டா பிட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆச்சு. பஞ்சாப் கிங்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு வாட்டி ரிலே மெரிடித்தையும் ஜெய் ரிச்சர்ட்சனையும் ஒரு இந்தியன் சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்ட்டு ரெண்டு பேர்த்துக்குமே 15 கோடி கொடுத்து எடுத்தாங்க. ஏன்னா அந்த டீம்களுக்கு இமிடியேட் சக்சஸ் வேணும். பட் பஞ்சாப் கிங்ஸுக்கு அது கை கொடுக்கல. சிஎஸ்கே ரெண்டு அன்கேப்டு பிளேயர்ஸ் அதுவும் இன்ன வரைக்கும் ஐபிஎல்லே விளையாடல. ஸோ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு காமன் கிரிக்கெட் ஃபேனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா எங்களுக்கு இமிடியேட்டா சக்சஸ் இல்லைனாலும் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு எடுத்த முடிவாகத்தான் இது தெரியுது. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இதே ஸ்குவாட எம்எஸ் கேப்டன் பண்ணாரு அப்படின்னா ஷியரா பிளே ஆஃப்ஸ் போயிருவாங்க. டைட்டில் வின் பண்றது அது கடவுள் கையில இருக்கு. அண்ட் மற்ற பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்சஸ் அண்டர் பிரஷர்ல எப்படி விளையாடுறாங்கிறதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். பட் இந்த ஸ்குவாட பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு போக முடியுமான்னா எம்எஸ் கேப்டன் பண்ணியிருந்தா ஷியராவே கொண்டு போயிருந்திருப்பாரு. ருத்ராஜ் கேப்டன்சில சிஎஸ்கேவால போக முடியுமானா பர்சனலா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. ஏன்னா அவர் ஸ்பின்னர்ஸை பெரிய அளவுக்கு பிலீவ் பண்ண மாட்டேங்காரு. அது லாஸ்ட் இயர் நம்ம பார்த்திருந்தோம். சுனில் நரேன் அகைன்ஸ்ட் பவுன்சர்ஸ் வீக்ன்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கெல்லாம் அஸ்வினை வச்சு பவுல் பண்ண வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்மளால பார்க்க முடிஞ்சு. இன்ஃபேக்ட் ப்ராப்ளம் என்னன்னா ஒரு ஓவரை பவுல் பண்ணி அஸ்வினை கொஞ்சம் ரன் போயிருச்சுனாலும் திரும்பியும் அவரே ட்ரெஸ் பண்ணி கொடுப்பாரு. அது ஒரு மேட்ச் 2 மேட்ச்னா பரவாயில்ல, நிறைய மேட்சஸ் அந்த மாதிரி கொடுத்து அஸ்வினும் நிறைய ரன்ஸ் லீட் பண்ணலாம் நம்ம லாஸ்ட் சீசன்ல பார்த்தோம். ருத்ராஜ் நான் குறை சொல்லல, அவரோட கேப்டன்சி ஸ்டைலுக்கு இந்த ஸ்குவாட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா பர்சனலா எனக்கு தெரியல. ஒரு T20 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பேட்டிங்கை விட பவுலிங் தான் ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பா அந்த லாஸ்ட் 4 ஓவர்ஸ் எப்படி நம்ம கண்டெயின் பண்றோங்கிறத வச்சுதான் அந்த மேட்சோட வின் அண்ட் லாஸே இருக்கும். என்னடா சிஎஸ்கேக்கு நெகட்டிவா பேசுறேன்லாம் கிடையாது, நான் என்னோட ஒப்பீனியன் தான் ஷேர் பண்ணேன். சப்போஸ் மேட் ஹென்ரியே 2 ஓவர் மிடில் ஆஃப் த ஓவரோ இல்ல பவர் பிளே போட்டு மீதி 2 ஓவர் டெத்ல நல்லா டெலிவர் பண்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன் கலில் அகமதே லாஸ்ட் 2 ஓவர்ஸ் நல்லா பவுல் பண்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேன்ஸா கிரிக்கெட் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு உங்ககிட்ட அந்த ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் கொடுத்துட்டுருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு பர்சனலா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.